இங்க ஒரு சின்ன பையன் கால் நடக்க முடியாத ஒருத்தனை தொட்டதும் அவனுக்கு கால் சரியாகி அவன் எல்லாரும் மாதிரியுமே நார்மல் ஆகிடுறான். அதே மாதிரி ஒரு சின்ன பொண்ணுக்கு லங்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கும். அதனால அவளால ஆக்சிஜன் இல்லாம சுவாசிக்க முடியாது. அந்த பொண்ணையும் அவன் தொட்ட உடனே அவளுக்கும் உடம்பு சரியாகி எல்லாரும் மாதிரி நார்மல் ஆகுறா. இத ஸ்டேடியம்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன அவனோட உடம்ப காமிச்சு கியூர் பண்ண சொல்ல அப்ப அந்த சின்ன பையன் அவனை தொட்டதும் அவனுக்கு உடம்புல இருக்கிற தழும்பு எல்லாம் மறைஞ்சு போயிடுது. இது எல்லாருமே பார்த்து செம்ம ஷாக்ல இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிறைய மக்கள் ஒரு வயசான ஆளு நான் தான் என்ன எல்லாரும் ஃபாலோ பண்ணா நீங்க 100 வயசு தாண்டி வாழலாம்னு சொல்லியிருப்பான். அதனால அவனை ஃபாலோ பண்ற நிறைய பேர் அவனை பார்க்க ஒரு ஸ்டேடியமுக்கு வந்து அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஸ்டேஜுக்கு மேல வருது ஒரு சின்ன பையனா இருக்கிறதுனால எல்லாரும் இவனை பார்த்து யாரா இவனை யோசிக்கிறாங்க. அப்ப அவன் நான் தான் அவங்க கடவுள் இப்ப சின்ன பையனா மாறி வந்திருக்கேன்னு சொல்லுவான். ஆனா யாருமே அவனை நம்ப மாட்டாங்க. அப்ப அவன் ஒரு சொடக்கு போட்டதும் எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸும் ஆன் ஆகி அதுல அவனோட ஃபேஸ் மட்டும் தான் வருது. அப்ப கூட யாரும் அவனை கடவுளை ஏத்துக்கல. அப்ப அவன் ஸ்டேஜுக்கு மேல பார்க்கும்போது அவனோட வயசான பிக்சரை ஒரு செவுத்துல வரைஞ்சிருப்பாங்க. அதை பாக்குறவன் ஒரே ஒரு ஜம்ப்ல பறந்து அந்த பிக்சர் கிட்ட போயிட்டு அதை ஒரே அடியில அடிச்சு உடைச்சிட்டு திரும்பவும் பறந்து ஸ்டேஜுக்கு வந்துடுறான். அப்ப கூட யாரும் அவனை கடவுளா ஏத்துக்கல. அதுக்கு பதிலா அவனை பார்த்து பயப்படுறாங்க. அப்போதான் அவன் ஸ்டேஜை விட்டு கீழே வந்து சிக்கா இருக்கிற 3 பேரை கியூர் பண்றான். கியூர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவனை எல்லாருமே கடவுள் நம்புறாங்க.